உங்களுக்கு சமாதானம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் நல்லா இருப்பீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமாம், என்னை பார்த்து யாராவது சொல்லுங்கள், நீங்கள் நல்லா இருப்பீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எத்தனை சந்தோஷம் பாருங்கள். உங்கள் மத்தியில் கர்த்தருடைய வார்த்தையை மீண்டுமாய் அளிக்கும்படியாக கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக நான் தேவனுக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறேன். இந்த நாளிலும் கூட வழக்கமாக என்னோடு கூட இசைந்து இசைவாய் என்னோடு கூட அன்பாய் கூட நிற்கிற என்னுடைய மனைவி காலத்தின் கட்டாயத்தினால தேவ சித்தத்தை நிறைவேற்றும்படியாக ஆம்பூர் பகுதியில் ஒரு மீட்டிங்கில் இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் அவர்களால் வர இயலலை. பட் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் பேச போகிறார். உங்களை பார்க்கும்போதே ஒரு சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ஆமாம், சோத்திரம். ஓகே, தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை. ஒரு சேலையை நாங்கள் காஞ்சிபுரத்துலேருந்து வாங்கினோம். அந்த வாங்கினப்போ அந்த நூலில் ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அக்கா சொன்னான்ட்டு இமிடியேட்டாக கொரியர் அனுப்பிச்சு காஞ்சிபுரத்துக்கு அனுப்பிச்சிட்டேன். அப்போது அவர் பார்த்துட்டு சொன்னார், அண்ணே பெர்ஃபெக்டான நூல், சரியான பட்டு, சிறப்பான புடவை, அப்படியே பத்திரமா நல்லா வச்சுருக்க, இதில் எந்த டிஃபெக்டும் இல்லை, நூலை போல தான் சேலை இருக்குது, பக்காவாக இருக்குதுன்னு சொல்லி எனக்கு சொன்னார். அப்போது நூல் எப்படியோ அப்படிதான் சேலை இருக்கும், தாய் எப்படியோ அப்படிதான் புள்ள இருக்கும், இயேசு எப்படியோ அப்படிதான் நானும் இருக்கணும். என்னுடைய இலக்கு இப்போ எப்படி மாறி இருக்குதுன்னா, என்னுடைய டார்கெட் என்னவா இருக்குதுன்னா, ஐ டோன்ட் வாண்ட் டு அட்ராக்ட், இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்ட்டு பல திட்டங்கள் என் இருதயத்தில் ஓடிக்கொண்டு இருந்தாலும் தி அல்டிமேட் கோல் ஆஃப் மை லைஃப் இஸ், இப்போ கேட்டிங்கன்னா தெளிவடைஞ்சிருக்கிறேன்னு சொல்ல முடியும். என்ன தெளிவுனா, ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அவனுடைய வாழ்க்கையின் இலக்கு இயேசுவை போல மாறுவது. பழமொழி நமக்கு தெரியும், ஒரு பழமொழியா தெரியும், என்ன பழமொழியெல்லாம் சொல்லுவோம். நம்முடைய இலக்கு இயேசுவை போல மாறுவது. இப்போ மாறணும்னு நினைக்கும் பொழுது அவரை குறித்து எனக்கு என்ன பண்ணணும், தெரியணும். இங்க பிரச்சனையே என்னன்னா, நான் யாருன்றதே எனக்கு தெரியல, அடுத்தது அவர் யாருன்றதும் எனக்கு தெரியல. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் யார் தெரியுமா, ஒரு சின்ன பிரச்சனை வந்துருச்சுன்னா ஸ்கூல்ல பசங்க போய் பேசுவாங்க, நான் யார் தெரியுமா. ரோட்ல ஏதாவது ஒரு பிரச்சனையா இருந்துச்சுன்னா அங்க போய் பார்க்கும்போது தெரியும், நான் யார் தெரியுமா, என் பேக்ரவுண்ட் என்ன தெரியுமா. பின்னாடி திரும்பி பார்த்தா ஒன்றும் இருக்காது, சாக்கடை பக்கத்தில் நின்று இருப்பான். நான் யார்? டு நோ யோர் செல்ஃப், உன்னை நீ அறிந்து கொள்ள, நீ யார் என்பதை நீ அறிந்து கொள்ள, அவர் யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். டு நோ யூ பெட்டர், உன்னை யார் என்பதை நீ அறிந்து கொள்ள நம்ம அவர் யார் என்பதை முதல்ல என்ன பண்ணணுமா, தெரிந்து கொள்ளணுமா. இப்போ என்னுடைய ஆசை என்ன சொன்ன, இயேசுவை போல மாறணும். ஒரு போன வாரம் வந்து நம்பிக்கை நேரத்தில் ஒரு பாட்டு பாடணும், உம்மை போல மாறணுமே ஏசையா. பாடுங்களேன் கரண், பின்னாடி மைக்கு சவுண்ட் வைங்க ஐயா. உம்மை போல மாறணுமே ஏசையா, சத்தமா பாடுங்க. நான் உம்மை போல மாறணுமே. வாஞ்சியா இருக்கிறவங்க மட்டும் பாடுங்க. உம்மை போல மாறணுமே ஏசையா, நான் உம்மை போல மாறணுமே. உம்மை போல மாற்றிடுமே ஏசையா, என்னை உம்மை போல மாற்றிடுமே, என்னை உம்மை போல மாற்றிடுமே. உம்மை போல மாறணுமே. சத்தமா பாடலாமா எல்லாரும்? உம்மை போல மாறணுமே ஏசையா, நான் உம்மை போல மாறணுமே. உம்மை போல மாற்றிடுமே ஏசையா, என்னை உம்மை போல மாற்றிடுமே.
அவரை போல மாறணும்னா, ஏன் அவரை போல மாறணுன்ற எண்ணமும் ஏக்கமும் நமக்கு இருக்கணும்னா, we are the reflection of Christ. நாம் இயேசு கிறிஸ்துவின் பிரதிபலிப்பாய் இங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து மீண்டும் உங்க தெருவில், உங்க வீட்டில் தம்மை வெளிப்படுத்துவதற்காக வந்து காமிக்க மாட்டார். அவர் உன் ஊடாய், அவர் உன் மூலமாய், அவர் உன் செயல்பாட்டின் வழியாக தான் தம்மை வெளிப்படுத்துவார். யூ ஆர் த ரிஃப்ளெக்ஷன். அதனால தான் மினேக்கா யாரை மாதிரி மாறணும்? இயேசுவை போல மாறணும். அதனால தான் டேவிட் விஜயகாந்த் யாரை போல மாறணும்? அதனால தான் அலெக்ஸ் சாரதி ஐயா யாரை போல மாறணும்? இயேசுவை போல மாறணும். இங்க என்ன கேள்வினா, இயேசு எனக்கு பிடிக்கும், இயேசுவுக்கும் என்ன பிடிக்கும், ஆனா இயேசுவை போல மாறுவது என்பது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. பிலிப்பியர் 3வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தராகிய கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் குப்பை என்று எண்ணுகிறேன். இந்த அறிகிற அறிவுனா knowing of God. இது பவுல் எழுதுறார். அறிகிற அறிவின் மேன்மை, knowing God is something very special ன்னு எழுதுறார். இதற்காக எல்லாவற்றையும் குப்பை என்று எண்ணுகிறாராம். யாரு? பவுல். பவுல் சொல்லும் போது எல்லா குப்பைன்னு சொல்லும் போது சாதாரண ஆள் இல்லைங்க. பவுல் இதை சொல்லும் போது அவர் ரோமன் சிட்டிசன். சானெட்ரின்ல அவரும் ஒரு மெம்பர். யார் தெரியுமா? 73 தலைவர்கள் இருப்பார்கள், யூத சங்கத்தின் தலைவர்கள். அதுல அவரும் ஒருத்தர். நியாயஸ்தானத்திலே அமர்ந்திருப்பவர், நியாயஸ்தானத்திலே படித்தவர், கமாலியன் பாதத்திலே படித்தவர், அவ்வளோ பெரியவர், இயேசுவினாலேயே அழைக்கப்பட்ட அப்போஸ்தலன். எல்லாத்தையும் குப்பைன்னு எண்ணுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? அவரை அறிகிற அறிவு. என்னது? அவரை அறிகிற அறிவுக்காக எல்லாவற்றையும் குப்பைன்னு என்றார். ரோமர் 1வது அதிகாரத்தின் 28வது வசனத்தில் இப்படி சொல்லுது, தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதபடினால. யாருக்கு? அவர்களுக்குன்னு போடப்பட்டிருக்கு. தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதபடினாலே அவர்களை தேவன் கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தாராம். இங்க ஒருத்தருக்கு அறிகிற அறிவு மேன்மையா இருக்குது, இங்க ஒரு கூட்டத்துக்கு அறிகிற அறிவு பெருசா தெரியல. தெரியாதவனை கர்த்தர் எப்படி ஒப்பு கொடுக்கிறாரா? கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுக்கிறாராம். எதுக்கு ஒப்பு கொடுக்கிறாரா? கேடான சிந்தைக்கு. அப்போதான் எனக்கு ஒரு பயமே வந்துருச்சு. என் ஜனத்துக்கு இந்த சத்தியம் அறியணும். உனக்கு என்ன அறிவு வேணும்? உலக அறிவு நமக்கு இருக்கிறது. நம்ம சொல்றோம், எனக்கு எல்லாம் தெரியும்பா, எனக்கு இயேசு தெரியும். இயேசுவை போல மாறணும்னா, ஒரு வாட்சை போல நீங்க இன்னொரு வாட்ச் செய்யணும்னா, அந்த வாட்ச் எப்படின்றது உங்களுக்கு ஒரிஜினலா என்ன பண்ணணும்? தெரியணும். கரெக்டா? கரெக்டா? ஒரு சில பேர் மிமிக்ரி பண்ணுவாங்க. அவர் எப்படி பேசுறாரோ அதே மாதிரி பேசணும். அவர் பேசுறது என்ன பண்ணணும்? கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்போதான் அவரை போலவே பேச முடியும். நம்ம ஐயர் நிறைய பேரை பற்றி மிமிக்ரி பண்ணுறதை நான் பார்த்துருக்கிறேன். இப்போ நேரில் பார்த்துட்டு இருப்பார். அவர் சில பேரை பேசுகிற மாதிரி அப்படியே பேசுவார். அவரை எப்படி கூப்பிடுவாங்க? சாந்து அப்படின்னு ஒருத்தர் கூப்பிடுவார். அவர் சொல்வார் இந்த மாதிரி. அப்போனா அப்போ அவர் பேசுகிறத உன்னிப்பாக கவனிக்கும் பொழுது அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ள முடியும். இப்போ கர்த்தரை ஏன் அறிகிற அறிவை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா, இந்த அறிவு இருந்தால் தான் நம்ம அவரை போல மாற முடியும். இன்னைக்கு இயேசு யாருன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் சிம்பிளாக சொல்லிடுவீங்க, இயேசு நல்லவர், ஒரே வார்த்தை தெரியும் தான், தப்பே கிடையாது. அப்புறம் சொல்லுங்க, இயேசு யார்? சொல்லுங்க சொல்லுங்க. உங்களை ஒரு கேள்வி கேட்டேன், பெப்பன்னு முழிக்க கூடாது எல்லாரும். உங்க உருட்ட கண்களிலே அழகாய் முழிக்கிறதை நான் அறிவேன். இயேசு யாரு? தேவனுடைய குமாரன். எஸ், பர்ஃபெக்ட், கரெக்ட், தப்பே கிடையாது. அடுத்தது பாசம் உள்ளவர். என்ன ஒரு பாசம்? போடாத வேஷம், இது ரொம்ப மோசம். அவர் பாசம் உள்ளவர். குட், கரெக்டான விஷயம், தப்பு கிடையாது. அப்புறம் அவரே உலக ரட்சகர். கரெக்ட், தப்பே கிடையாது, கரெக்ட். அடுத்து நமக்காக வந்தவர். கரெக்ட். கிருபை உள்ளவர். கரெக்ட், தப்பே கிடையாது. 1 கொரிந்தியர் 8வது அத்தியாயத்தின் 2வது வசனத்தின் பிற்பகுதி இப்படியாக சொல்லுகிறது, ஒருவன் தான் ஏதேனும் ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணிக்கொள்வானானால் ஒன்றையும்
அறிய வேண்டிய பிரகாரமாக அறிய வேண்டிய பிரகாரமாக அவன் இன்னும் அறியவில்லை. லாஸ்ட் வீக் நமது ஆயர் மிக சிறப்பாக 3 பாவங்களை குறித்து பேசினார். ஒன்று இம்ப்யூட்டட் சின், 2 இன்ஹெரிட்டட் சின், இன்னொன்னு கடைசியா 3 பர்சனல் சின். இந்த 3 பாவத்துக்கும் வீழ்ச்சியிலிருந்து கர்த்தர் எப்படி விடுவித்தார்ன்றது ஆயர் ரொம்ப அழகா பேசுறேன். இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே காரணத்தை தான் நான் கண்டுபிடிச்சேன். அங்கிருந்து தான் இந்த பிரசங்கமே ஆரம்பிச்சது. என் கூட பேசுங்கன்னு சொன்னப்ப அங்கிருந்து தான் கர்த்தருடைய வார்த்தையே ஆரம்பிச்சது. என்ன, இந்த வீழ்ச்சிக்கு காரணமே 2 விஷயம்தான். ஒன்று, நம்ம யாருன்னு நமக்கு தெரியல. 2, அவர் யாருன்னு நமக்கு புரியல. இதுதான் நம்முடைய வீழ்ச்சிக்கு காரணமே. அப்பதான் எனக்குள்ள ஒரு ஏக்கம் வந்துச்சு. அப்பா, இன்னும் உண்மை அறியணும் ஆண்டவரே, இன்னும் உண்மை அறியணும். எஃப் கொடுங்க. இன்னும் உண்மை அறியணுமே, இன்னும் உண்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டே சேரணுமே, ஓ இன்னும் கிட்டே சேரணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டே சேரணுமே, ஓ இன்னும் கிட்டே சேரணுமே, ஓ பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ கரங்களை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் come on church, let's worship the Lord. அவர் அண்டை வருவோமா? கிட்ட வருவோம், இன்னும் கிட்ட தேவ பிரசனத்துல, விலகாத பிரசனத்துல இறங்கி வருவோம். Hallelujah. சத்தத்தை உயர்த்தி Hallelujah. Come on church. Oh Jesus. Hallelujah. Hallelujah. நீங்க அறிந்திருக்கிற எல்லா உண்மைகளும் சரியே, இன்னும் நீ கிட்ட வர வேண்டியதும், இன்னும் அறிந்து கொள்ள வேண்டியதும், இன்னும் ஆழத்துக்குள்ள போக வேண்டியதும் நமக்கு இருக்கிறது. ஏன்னா அவருடைய அன்பு அளவிட முடியாதது. பிப்ரவரி மாசம்னாலே அன்பின் மாசம் தான் இல்ல. நான் ஒரு கோட் வாசிச்சேன். 13, 14, 15 வயசு பிள்ளைங்க, 16 வயசு அதுல இருந்தே ஆரம்பிக்குது இந்த அன்பு. அப்படியே பட்டாம்பூச்சி பறக்குதான், இப்போ குளு 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 குளுன்னு பறக்குதான். இதுங்களுக்கு சாக்ஸுக்கே ஜோடி தேட தெரியல. வீட்டுல 28 சாக்ஸுக்கும் ஜோடி இல்லாம தனித்தனியா போராடி நிக்குது சாக்ஸ். அதுல பாதி சாக்ஸ கேட்டுச்சீங்கன்னா நாத்தம் தாங்கல. சாக்ஸுக்கே ஜோடி இல்ல, இது தனக்கு ஜோடியை பாக்குது. ஏன்னா அன்பை தேடுக்குது இந்த உலகம். This world is in search of love, but the love what they are searching is not giving them peace. அவர்கள் தேடுகிற அந்த அன்பு அவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறது இல்லை. அன்பு மாயமுடையதா இந்த உலகத்திலே காணப்படுகிறது. ஜெயலலிதா ஒரு தடவை பிபிசியில் பேட்டி எடுக்கும் போது கேட்குறாங்க, வாட் இஸ் லவ்? அப்போ ஜெயலலிதா அதுக்கு அவங்க சொன்ன பதில் எனக்கு ஆச்சரியமா இருந்தது. There is nothing called unconditional love. There is nothing I have experienced in this world. இது என்னுடைய கருத்து. There is nothing I have experienced in this world which has no condition. எல்லாமே கண்டிஷனோட தான் வந்திருக்குது அன்பு. அவர்களுக்கு அறியல, அவர்கள் புரியல, அவர்கள் ஐடென்டிஃபை பண்ணலன்னு நான் நம்புறேன். ஒருவேளை அவர்கள் அறிந்து இருந்தார்களா சோத்திரம், பரலோகத்துக்கு போட்டோம் சோத்திரம். ஒருவேளை அவர்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தாங்கன்னா சோத்திரம். அவர்கள் அறிந்து கொள்ளல தான் யார் என்பதும் அவர் யார் என்பதையும். இப்போ இந்த அவர் யார் நான் இன்னும் நெருங்கி வரணும் அப்படின்றதுக்கு காரணமே என்ன தெரியுமா? அவர் யார் என்பதை முக்கியமா நம்ம அறிந்து கொள்ளணும்னா நம்ம யாருன்றதையும் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியமா இருக்கு. முதல்ல மனுஷனை கர்த்தர் படைச்சது தமது சாயல்ல, தமது ரூபத்துல.
In the likeness and his own image God created man. அந்த மனிதன் பாவம் செய்ததுனால அந்த லைக்னஸும் இமேஜ் அவனை விட்டு விலகி போச்சு, அந்த மகிமை அவனை விட்டு விலகி போச்சு. அதே லைக்னஸை, அதே மகிமையை நாம் மீண்டும் பெற்றுக்கொள்ள முடியாது. லாஸ்ட் வீக் கேட்டல அந்த வீழ்ச்சியிலிருந்து மீட்படையும்படியாக இயேசு இந்த உலகத்திற்கு எப்படி வந்தார் தெரியுமா? நமது சாயலை அவர் ஏற்றுக்கொண்டார், நமது ரூபத்தை அவர் சுமந்து கொண்டார். அடிமையின் சாயலாகவும் மனுஷ சாயலாகவும் அடிமையின் ரூபமாக அவர் மரண பரியந்தும் தம்மை தாமே தாழ்த்தினார். இப்போ ரீசன், இதை தாழ்த்தது ரீசனே என்னன்னு கேட்கும்போது தான் ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன் தாழ்த்தினார்னா வசனம் ரொம்ப அழகா அவர் யாருன்னு சொல்லுது தெரியுமா? வாசிக்கலாமா? எபிரேயர் 9வது அத்தியாயத்தின் 15வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எபிரேயர் 9:15. அவர் யார்? வசனம் அவர் யாருன்னு சொல்லுது தெரியுமா? ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணமடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். இந்த அறிவு நமக்கு வேணும்னு கர்த்தர் விரும்புகிறார். இயேசு கிறிஸ்து புதிய உடன்படிக்கை, இந்த நியூ கவர்னன்டோடைய மீடியேட்டராக இயேசு வந்திருக்கிறார். நீங்க இயேசுவை போல மாறணும் அப்படின்னா you have to see like Jesus, you have to walk like Jesus. இயேசுவை போல நடக்கணும், இயேசுவை போல பேசணும், இயேசுவை போல நேசிக்கணும், இயேசுவை போல மன்னிக்கணும். இதுல ஒரு வகையில நிறைய பேர் இயேசுவை போல நேசிக்கிறாங்க, நான் நிறைய பேரை பார்த்துருக்கிறேன், அன்பு செலுத்துறாங்க, ஆனா மன்னிக்க முடியல. ஒரு சில பேர் இயேசுவை போல பார்க்குறாங்க, எல்லாரையுமே குற்றமுள்ளவர்களாக பார்க்கறது இல்லை, குறை சொல்லுகிறத நான் சொல்றதே இல்லை. இப்பெல்லாம் அதுலேயும் ஒரு பாசிட்டிவாக பார்ப்பேன், அதில் ஏதாவது பாசிட்டிவா. ஏன்னா இயேசு அப்படிதான் பார்த்தார் எல்லாவற்றிலும். அப்படி என்னால் பார்க்க முடியலன்னா ஒரு மிக முக்கியமான சத்தியத்தை நான் இன்னும் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறேன் என்பது நிசப்தமான உண்மை. நம்ம பழைய உடன்படிக்கைக்கு இல்லை, புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இயேசு இருக்கிறார். எபிரேயர் 8வது அதிகாரத்தின் 2வது வசனத்தின் மையப்பகுதி இப்படியா சொல்லுகிறது, அவர் பிரதான ஆசாரியராக இருக்கிறார். நமக்காக பிரதான ஆசாரியராக அவர் இருக்கிறார். அவர் மத்தியஸ்தர், அவர் பிரதான ஆசாரியர். 9வது அத்தியாயத்தின் 11வது வசனம் சொல்லுது, நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். நித்திய மீட்பை நமக்காக உண்டு பண்ணி இருக்கிறார். இதுதான் இயேசு. இப்போ இந்த இயேசுவை போல நம்ம மாறணும் அப்படின்றதுடைய உரிய நோக்கத்துடைய ஆழம் என்ன தெரியுமா? இந்த புதிய உடன்படிக்கை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த பைபிள் இஸ் ஃபுல் ஆஃப் மெனி கவர்னன்ஸ். 7 உடன்படிக்கைகளை இந்த வேத புத்தகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 7 உடன்படிக்கை. இதுல இப்போ நம்ம பார்க்க போறது மிக முக்கியமாக புதிய உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை எப்படி சீல் பண்ணப்படுதுன்னா, கவர்னன்ட் இஸ் சீல்ட் பை த பிளட். நான் ரொம்ப நேரம் எடுத்துக்க போறது இல்லை, கொஞ்ச நேரம் தான் எடுத்துக்க போறேன். உன்னிப்பா கவனிக்கும்படியா அன்பாய் கேட்டுக்கிறேன். The covenant is always sealed by the blood. ரத்தத்தினாலே தான் அந்த உடன்படிக்கை உறுதி செய்யப்படும். இவர் மத்தியஸ்தராக எப்படி மாறினார்னா, அந்த ரத்தத்தை செலுத்தி மாறினார். அதனால தான் லூக்கா 22வது அத்தியாயத்தில் அவர் தன்னுடைய சீஷர்களுக்கு கடைசி விருந்து கொடுக்கும்போது, விருந்து கொடுக்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, 20வது அதிகாரம் 22வது அதிகாரத்தின் 20வது வசனத்தில் அவர் சொல்றாரு, இது புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தம். இது புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தம். இன்னைக்கு வாசிக்க கேட்ட 2வது வேத பகுதியில் ரொம்ப அழகா வாசிச்சாங்க. முன்னே நாம் எப்படி இருந்தோமா, இந்த உடன்படிக்கைக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லை. ஏன்னா முதல்ல செய்த உடன்படிக்கை, பழைய உடன்படிக்கை இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் யூதர்களுக்காகவும் செய்யப்பட்ட உடன்படிக்கை. This covenant is made for the Israelites. யாத்திராகமம் 19வது அத்தியாயத்தில் இந்த வாக்கினை நீங்கள் கீழ்ப்படிந்திருந்தால் சகல ஜாதிகளை பார்க்கிலும் நீங்கள் என் சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள் என்று சொல்லிதான் அவர்களுக்கு அந்த உடன்படிக்கை ஏற்படுத்தினார். ஆனா இப்போ சொல்லப்படுகிற இந்த புதிய உடன்படிக்கை யாருக்கு சொல்லப்படுதுன்னா, உங்களுக்கும் எனக்கும், ஜென்டைல்ஸ், புறஜாதி மக்களுக்காக சொல்லப்பட்ட உடன்படிக்கை.
இந்த உடன்படிக்கைக்குள்ள நீங்களும் நானும் வரணும் என்பதே அவருடைய சித்தம். இந்த உடன்படிக்கையை சுதந்திரிக்கணும் என்பதுதான் அவருடைய ஆசை. இந்த உடன்படிக்கையின்படி நீ யார் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அவருடைய ஏக்கம். அப்படின்னா இந்த உடன்படிக்கை என்னன்றது நான் தெரிஞ்சுக்கணும்ல, இந்த உடன்படிக்கை ஏன் ஏற்படுத்தினது எனக்கு தெரியணும்ல. எபிரேயருடைய புஸ்தகத்தின் 8வது அத்தியாயத்தை எல்லாரும் திருப்பி வைத்துக் கொள்வோம். எபிரேயர் 8:305 பக்கத்தில் இருக்குது புதிய ஏற்பாடுல. ரொம்ப அழகான வார்த்தைகளை எபிரேயர்ல அழகாக அதை எழுதுறாங்க. 7வது வசனம் சொல்லுது, அந்த முதலாம் உடன்படிக்கை பிழை இல்லாது இருந்ததானால் 2ஆம் உடன்படிக்கைக்கு இடம் தேவை வேண்டுவதில்லையே. அதுல என்ன பிழைனா, அது அவர்களை முற்றிலும் பூரணப்படுத்தாது. The old covenant cannot make a man a complete in holiness. அதனால புதிய உடன்படிக்கை ஏற்படுத்தினார். சில டிஃபரன்சஸ் உங்களுக்காக நான் எழுதி வச்சிருக்கிறேன், அழகா உங்களுக்காக நான் சொல்றேன். சில டிஃபரன்ஸ் between the old and the new covenant. பழைய உடன்படிக்கை யூதர்களுக்காக எழுதப்பட்டது. புதிய உடன்படிக்கைகள் எல்லாருக்காகவும் நமக்காகவும் எழுதப்பட்டது. பழைய உடன்படிக்கையை கர்த்தர் 10 கட்டளைகளை தன்னுடைய விரலிலே எழுதி கொடுத்தார், தானே எழுதி கொடுத்தார், பலகையில் எழுதி கொடுத்தார். ஆனா புதிய உடன்படிக்கை எங்க தெரியுமா எழுதினாரு? புக்லியா, வார்த்தையிலையா, இருதயத்தில். He wrote this covenant inside the heart. இருதயத்தில். பழைய உடன்படிக்கை ஆடு மாடு ரத்தத்தினால சீல் பண்ணப்பட்டது. புதிய உடன்படிக்கை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே முத்தரிக்கப்பட்டது. பழைய உடன்படிக்கை தொடர்ச்சியான பலிகளை செலுத்தணும், கண்டினியூல் சாக்ரிஃபைஸ். புது உடன்படிக்கையின்படி இயேசு கிறிஸ்து ஒரே தரம் பலியை செலுத்தி நிவர்த்தி செய்து விட்டார். இட்ஸ் கன்க்ளூசிவ் சாக்ரிஃபைஸ். பழைய உடன்படிக்கை தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். வருஷத்துக்கு ஒரு முறை பிரதான ஆசிரியர் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போய் தன்னுடைய ஜனங்களுக்காக அந்த ரத்தத்தை எடுத்துட்டு போய் தெளிச்சு பாவ நிவர்த்தி செய்வார். வருஷத்துக்கு ஒரு முறை தான் அவரே போக முடியும். ஆனா புதிய உடன்படிக்கையில ஒரே முறை நம்முடைய பிரதான ஆசாரியராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக சென்று பலியை செலுத்திட்டார் புதிய உடன்படிக்கையில். பழைய உடன்படிக்கை எல்லாருக்கும் அவைலபிள் கிடையாது, குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும்தான். புதிய உடன்படிக்கை நம்ம எல்லாருக்குமாக கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். புதிய உடன்படிக்கை லிமிட்டட் ஆக்சஸ், குறிப்பிட்ட நபர் மாத்திரம்தான் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போக முடியும். பிரகாரத்துக்குள்ள எல்லாரும் வர முடியாது. பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள லேவியர்கள் மாத்திரம்தான் செல்ல முடியும். பெண்களுக்குன்னு சில இடம், புறஜாதி மக்களுக்குன்னு ஒரு சில இடம், அங்க மட்டும்தான் அவர்கள் போக முடியும். இட் வாஸ் லிமிட்டட் ஆக்சஸ் ஃபார் எவ்ரிஒன். பட் இந்த நியூ கவர்னன்ட் எல்லாரும் மகா பரிசுத்த ஸ்தலத்தின் மகிமையை அனுபவிக்க கர்த்தரிடம் கொடுத்திருக்கிறார். அன்லிமிட்டட் ஆக்சஸ் டு காட். எத்தனை பேருக்கு ஆசை இயேசுடைய சத்தத்தை நான் கேட்கணும்ட்டு? இயேசுவோடு கூட நான் அப்படியே அவரோடு கூட என் கூட அவர் இருக்கணும், அவர் என் கூட இருக்கிறத நான் பார்க்கணும், உணரணும்னு சொல்லிட்டு இன்னும் உண்மை அறியணுமே. பாடுங்க. அறியணும் வாஞ்ச உள்ளவங்க மட்டும் சத்தமா எல்லாரும் அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, உம்மை இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் பிரசன்னம் பிரசன்னம், தேவ பிரசன்னம். பழைய உடன்படிக்கை
பரலோகத்தின் நிழலாய் இருக்கிறது, மாதிரியாய் இருக்கிறது. இட் இஸ் a photo copy. புதிய உடன்படிக்கை ரியாலிட்டி, அதுதான் நிஜம். அந்த உடன்படிக்கை கர்த்தர் உனக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். வேதத்தில் முதல்ல ஆதாமுக்கு ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தினார், ஆடமிக் கவனன்ட். இரண்டாவது உடன்படிக்கை நோவாவோடு கூட ஏற்படுத்தினார். மூன்றாவது உடன்படிக்கை ஆபிரகாமோடு கூட கர்த்தர் ஏற்படுத்தினார். நாலாவது உடன்படிக்கை இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட கர்த்தர் ஏற்படுத்தினார். ஐந்தாவது உடன்படிக்கை தாவீதோடு கூட கர்த்தர் ஏற்படுத்தினார். ஆறாவது உடன்படிக்கை நம்ம எல்லாரோடையும் ஏற்படுத்தி இருக்கிறார். இதுதான் புதிய உடன்படிக்கை. ஏழாவது ஒன்று நிறைவேற வேண்டியது இருக்குது. அந்த உடன்படிக்கை, இந்த உடன்படிக்கைக்குள்ள யாரெல்லாம் விசுவாசித்து இயேசுவின் ரத்தத்திலே கழுவப்பட்டு மீட்கப்பட்டு வராங்களோ அந்த நித்திய உடன்படிக்கைக்குள்ள போயிடுவாங்க. இப்போ இந்த வசனங்கள் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம். 305வது பக்கத்தை திருப்பி வைத்துக் கொள்ளும். 9வது வசனம் இப்படி சொல்லுது, 8-9 எபிரேயர். அவர்களுடைய பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வரும்படிக்கு நான் அவர்களுடைய கையை பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையைப் போல இது இருப்பதில்லை. அந்த பழைய உடன்படிக்கை போல இந்த உடன்படிக்கை இருப்பது இல்லை. ஏன்னா அவர்களால் அந்த உடன்படிக்கையை கண்டிப்பா நிறைவேற்ற முடியாது. எத்தனை தடவை சொன்னாலும் அவனால முடியாது. ஆனா இந்த உடன்படிக்கையை நான் நிறைவேற்றுவதற்கு நானே கூட இருப்பேன்றார். ஏன்னா இந்த உடன்படிக்கை அங்க எழுதப்பட்டது பலகையில், இங்க எங்க தெரியுமா எழுதுறாரு? வாசிங்க. அந்த உடன்படிக்கையிலே அவர்கள் நிலை நிற்கவில்லையே, நானும் அவர்களை புறக்கணித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோட பண்ணும் உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். அவர்களுடைய இருதயங்களில் எழுதுவேன். It is not written in the paper, it will be written inside the heart. இருதயத்துல. அப்போ இந்த உடன்படிக்கையை கர்த்தர் உங்களுக்கு எப்படி செய்வார்னா, ரோமர் 12வது அத்தியாயத்தின் 2வது வசனத்தையும் இந்த வசனத்தையும் பக்கத்துல வச்சு நம்ம வாசனா புரியும். உங்கள் மனம் புதிதாகப்படுகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாகுங்கள். உங்க மனசு புதுசாகுது. எப்போ புதுசாகுது? அவர் இந்த உடன்படிக்கை உங்க இருதயத்துல எழுதுறாரு. எப்போ எழுதுறாரு? நம்ம மறுரூபமாகும் பொழுது. எப்போ எழுதப்படுகிறது? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போகிறது, புதிதாய் மாறுகிறது. ஆமென் சொல்லுங்களேன். அப்போ இந்த இருதயத்துல கர்த்தர் எழுதுறார். எப்போ எழுதுறாரு? யாருக்கு எழுதுறாருன்னா, ரொம்ப அழகா எபேசியர் 2வது அத்தியாயத்தின் 12வது வசனம் சொல்லுகிறது, அக்காலத்திலே கிறிஸ்துவை சாராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். முன்னாடி தூரமா இருந்தோம். உடன்படிக்கைக்கும் நமக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆமென் சொல்லுங்களேன். முன்னாடி எங்க இருந்தோம்? தூரமா. இப்போ எப்படி தெரியுமா இருக்கிறோம்? சமீபமா இருக்கிறோம். முன்னாடி உடன்படிக்கைக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனா இப்போ உடன்படிக்கைக்கும் உனக்கும் சம்பந்தம் இருக்குது. ஏன்னா உனக்காக தான் அந்த உடன்படிக்கைக்குரிய ரத்தம் சிந்தப்பட்டு இருக்கிறது. உனக்காக தான் இந்த உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டு இருக்கிறது. இந்த உடன்படிக்கையின்படி நீ யார் தெரியுமா? தூரமா இருந்த, இப்போ உடன்படிக்கையின் சுதந்திரவாளி. நீ யார் தெரியுமா? அவருடைய பிள்ளை. இந்த அறிவை தான் நம்ம அறியணும்னு ஆண்டவர் சொல்றார். இந்த உடன்படி தூரமா இருந்த நம்ம இப்போ சமீபமா இருக்கிறோம். எப்படி வந்திருக்கிறோம்? அந்த உடன்படிக்கை கொடுக்கிற தைரியத்துல வந்திருக்கிறோம். அந்த உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே வந்திருக்கிறோம். இந்த உடன்படிக்கையின் ரத்தம் நம்ம மீட்டு இருக்கிறது. எபேசியர் 2:13-17 வரைக்கும் நீங்க வாசிச்சீங்கன்னா, புறம்பாய் காணப்பட்ட நாம கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமா வந்திருக்கோம். தூரமா இருந்தோம், இப்போ இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமாயிட்டோம். இந்த வாக்குத்தத்தெல்லாம் நமக்கு சம்பந்தமே இல்லாம இருந்துச்சு. ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்துக்கு நமக்கும் சம்பந்தமே இல்லை, நம்ம வேற யாரோ. ஆனா இப்போ எப்படி வந்திருக்கிறோம்னா, ஆண்டவர் சொல்றாருல கானானிய ஸ்திரியை பார்த்து, இவளும் ஆபிரகாமின். ஏன்னா the covenant made to Abraham.
இன்னைக்கும் தாவீதுக்கு சொல்லப்பட்ட உடன்படிக்கை நிறைவேற்றுகிறார். அதனால தான் இயேசு கிறிஸ்து தாவீதின் வம்சத்திலே பிறந்தார். ஏன்னா உடன்படிக்கையை ஏற்படுத்திட்டார். நோவாவுக்கு சொன்ன உடன்படிக்கையை 6000 வருஷமா இன்ன வரைக்கும் நிறைவேற்றி கொண்டிருக்க. உலகம் முழுவதும் ஜலத்தினால நான் அழிப்பது இல்லை. அதனால இன்ன வரைக்கும் அவர் நிறைவேற்றி கொண்டிருக்க அந்த உடன்படிக்கையின் தேவன். ஏன்னா வசனம் சொல்லுது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபையின் உடன்படிக்கை உங்களை விட்டு விலகாது. அது ஜோசப் ஆல்டன் பாட்டத்தை பாடுங்களேன். மலைகள் விலகினாலும், மலைகள் விலகினாலும், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது. மலைகள் விலகினாலும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா, இயேசையாவும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. அவர் கிருபை நமக்கு அளித்து நம்மை இந்த உடன்படிக்கையின் சுதந்திரவாளியாக மாற்றுகிறார். இந்த இடத்துல தான் நம்ம ரொம்ப 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 கவனமா இருக்கணும். அவர் கிருபையை கொடுக்கிறார் என்பதற்காக, உடன்படிக்கையை ஏற்படுத்திட்டார் என்பதற்காக இந்த உடன்படிக்கையை விட்டு இந்த ரட்சிப்பை உதாசீனமா நம்ம எண்ணலாமா? God has created, உங்களை பிள்ளையாக ஏற்றி இருக்கிறாரியா. நீ யாருப்பா? ஆண்டவருடைய பிள்ளை. அவரை மாதிரி இருக்க வேண்டிய நீ யார மாதிரி இருக்கிற? கிருபையை கொடுத்திருக்கிறார். எதுக்கு தெரியுமா? கிருபை தனியா வராது. கிருபை தனியாலே கிடையாது. காயின்க்கு 2 சைடு இருக்கிற மாதிரி கிருபையும் சத்தியம் ஒன்றை ஒன்று சந்திக்கும். கிருபையும் சத்தியம் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும். இயேசு கிறிஸ்து எப்படி நமக்குள்ள வாசம் செய்கிறார்? கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். He is there filled with grace and truth. இந்த கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார்னா, இந்த உடன்படிக்கை கர்த்தர் உனக்கு எனக்கு ஏற்படுத்தி இருக்கிறார்னா, நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? நான் அவருடைய பிள்ளை. அப்போ பிள்ளை எங்க தான் இருக்கணும்? தகப்பன் கூட தான் இருக்கணும். அர்னால்ட் ஷ்வார்ஸ்நெகருக்கு 2 பிள்ளைங்க. ஒன்று அவருடைய இன்னொரு மனைவிக்கு பிறந்தது, அதை பற்றி வேணாம். இன்னொரு அவர் கல்யாணம் பண்ண மனைவிக்கு பிறந்தது. அதில் ஒரு மகன் அவர் கூடவே இருக்கிறான், இன்னொரு மகன் இன்னொருத்தர் வளர்க்குறாங்க. அதில் அப்பா கூட இருக்கிற பிள்ளை எப்படி இருக்கிறான்னா, அர்னால்ட் ஷ்வார்ஸ்நெகர் மாதிரியே சும்மா கும்முன்னு இருக்கிறான். இன்னொன்று அம்மா கூட வளர்ந்தது எப்படி இருக்குதுன்னா, பண்ணு மாதிரி இருக்குது. பர்கர் சாப்பிட்டு சாப்பிட்டு பர்கர் மாதிரியே இருக்கிறான், அப்படியே இப்படி வீங்கி போயிருக்கிறான். தகப்பன் கூட எந்த பிள்ளை இருக்குதோ அது தகப்பனை போலவே இருக்கும். கரெக்டா? தகப்பனை போலவே இருக்கும். நீங்க அவருடைய சாயலை தரும்படியாக, மீண்டும் சொல்றேன், அவருடைய ரூபத்தை தரிப்பிக்கும்படியாக தான் இந்த உடன்படிக்கையை அவர் ஏற்படுத்தினார். இந்த உடன்படிக்கைக்குள்ள நீ வரனா, நீ அவருடைய பிள்ளையா இருந்தே ஆகும். அவர் பிள்ளையா இருக்கிறதுக்கு அவரோடு கூட உன்னை இணைச்சிடுறார். இணைக்கப்பட்ட நீ, இதான் யோவான்ல 12, 13, 14 எல்லாம் அந்த திருவிருந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறார். 15ல என்னிலே நிலைத்திருக்கிறவன் மிகுந்த கனிகளை நிலைத்திருந்தா, அந்த உடன்படிக்கைக்குள்ள வந்து நிலைத்திருந்தா, அந்த ரத்தத்தினாலே கழுவப்பட்டு இருந்தா, அவருடைய பிள்ளையா இருந்தா. நிலைத்திருக்கிறது எதுக்கு அடையாளம்னா பிள்ளையா. சொல்லுங்க, நான் உங்க பிள்ளை. அவ்வளவு சந்தேகமா? பக்கத்துல பாருங்க, ஒன்னும் சொல்ல வேணாம், சும்மா அப்படியே பாருங்களேன். ஒரு 2 செகண்ட் பாருங்க, அவங்க முகத்தை பாருங்க. சும்மா திரும்பி பாருயா, பக்கத்துல இருக்கிற முகத்தை பாருங்க. தூக்கம் கலைதா இல்லை எப்படி இருக்கிறாங்கன்னு பாருங்களேன். அப்பா நான் உங்க பிள்ளைன்னு சொல்லுங்களேன். அப்பா. சரி, பக்கத்துல எல்லாம் பார்க்க வேணாம், மேலே பார்த்து சொல்லுங்க. அப்பா, அப்பா நான் உங்க பிள்ளை. யாரும் சொல்ல. ஏன்னா சந்தேகம். ஏன்னா இந்த உடன்படிக்கையை கர்த்தர் ஏற்படுத்தினது அந்த முதல் மனிதனுடைய சாயலை
முதல் மனிதனுடைய ரூபத்தை, அந்த வெரி ஃபர்ஸ்ட் பர்சனாலிட்டியோடைய குவாலிட்டியை உள்ள வச்சுதான் அவனை படைச்சார். ஆனா படைக்கப்பட்டவன் இழந்து போனதுனால அதே ரத்தம், அதே உடன்படிக்கை, அதே மகிமையை கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் மேல வச்சு இப்ப என்ன தெரியுமா பண்றாரு? பேலன்ஸ் செய்கிறார் நமக்கு. he is giving strength. இதை புரிஞ்சுக்க நல்லா. பிள்ளைன்னு சொல்லிட்டு பெத்து போட்டுட்டு போல, பிள்ளைனா கரையத்தை கொடுத்தார். this is free for us. இந்த ரட்சிப்பு இலவசம். கொடுத்தவர் நம்மளை பலப்படுத்துறார். என்னில நிலைத்திருக்கிறான்னா கிளையில இருந்து கனி கொடுக்கறதுக்கு ஸ்ட்ரென்த் போல வேர்ல இருந்து தான் போகுது. அந்த வேர் யார் தெரியுமா? ஈசாயின் அடிமரம். ஈசாயின் அடிமரம் வேர் ஒன்று துளிர்க்கும். அந்த துளிர் யார் தெரியுமா? நீதான். ஈசாயின் அடிமரத்தின் வேரின் துளிர் யார்? நான் தான். இது துளிர்த்து பூத்து கனி கொடுக்க வைப்பது அவர் வேலை. கொடுப்ப வைப்பாரு. ஆனா அந்த கிருபையை பெற்றுக்கொண்டு இந்த சத்தியத்தை உள்ள வச்சு நடக்கணும். பிரதிபலிப்பு இருக்கணும். மரம் கனினால தெரியப்படும். இந்த உடன்படிக்கைக்குள்ள நீ வந்துட்ட, நீ பிள்ளை. அவர் உன் அப்பா. அவர் உன்னை பலப்படுத்துறவர், அவர் உன்னை நேசிக்கிறவர், அன்பு கொடுக்கிறவர். இது எல்லாத்தையும் நீயும் கொடுக்கணும். அங்கதான் இந்த உடன்படிக்கைக்குள்ள வந்துட்டோம். இயேசுவின் ரத்தத்துல முன்னே தூரமா இருந்த இப்ப கிட்ட வந்துட்டோம்ல, ரட்சிப்பு பெற்றுட்டோம்ல. இப்ப ஆண்டவரை போல இருந்தே ஆகணும்யா. சந்தோஷமா இருந்தது இல்ல? ஆண்டவர் நம்மளுக்கு கண்டிஷனே இல்லாம இந்த உடன்படிக்கையை ஏற்படுத்திட்டாரு. குட், கரெக்ட், பர்ஃபெக்ட். பட் எங்க தெரியுமா நம்ம நிக்கணும்? கனியில நிக்கணும். அவரை போல, அவரை போல. பார்வை இயேசுவை போல இருக்கும். நம்ம பார்வை எப்படி தெரியுமா இருக்கு? பக்கத்துல இருக்கவனை பார்க்கும்போது, எங்க உறவினர் ஒருத்தர் வந்தார். அப்போ 3-4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு புதிய கார் ஜெசிமாக்கு வாங்கி கொடுத்தாங்க, சிவிக். அதே மாசத்துல அவரும் ஒரு கார் வாங்கினார். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, இந்த கார் நல்லா இருக்குதுன்னு சொன்னதை காட்டிலும் எனக்கு இவ்வளவு பெரிய கார் தேவையில்லைன்னு சொல்றாரு. என்ன சொன்னாரு? இந்த கார் நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு சொல்லியிருக்கலாம் அவங்க கிட்ட. ஆனா அவர் என்ன சொன்னார்னா, இவ்வளவு பெரிய கார் எனக்கு தேவையில்லை. அப்ப என்னன்னா, நம்முடைய பார்வை வேறுபடுது. மற்றவர்களை நாம் பார்க்கிற பார்வை வித்தியாசப்படுது. தாழ்வா பார்க்கிறோம், உயர்வா பார்க்கிறோம், சம்பந்தம் இல்லாம பார்க்கிறோம். ஆனா இயேசுவின் பார்வை அப்படி இல்லை. கையும் களவுமாய் பிடிக்கப்பட்டு ஒருத்தர் இடத்துல கொண்டு வராங்க. சட்டத்தின்படி அவள் கொல்லப்படணும். ஆனா இயேசு எப்படி பார்த்தார் தெரியுமா? அவளை ரட்சிக்கும்படியாக பார்த்தார். சகேயு எப்படிப்பட்டவரன் இயேசுவை பார்க்க போனான். ஆனா இயேசு அவனை எப்படி பார்த்தார் தெரியுமா? ஆபிரகாமின் குமாரனை பார்த்தார். பிச்சை எடுத்துட்டு இருந்தான் பார்வை இல்லாம. அவனை இயேசு எப்படி பார்த்தார் தெரியுமா? பார்வை உள்ளவனாக பார்த்தார். அவன் மட்டும்தான் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னு சொன்னான். he knows அவன் தாவீதுக்கு செய்யப்பட்ட உடன்படிக்கையின் பங்காளர் இயேசு கிறிஸ்து. அவனுக்கு தெரியும். அவனுக்கு பார்வை இருந்துச்சு, அவனை சுத்தி இருக்கிறவனுக்கு பார்வை இல்லை. அதனாலதான் போதகரை தொந்தரவு செய்யாத, அவர் பிஸியா போயின்னுக்கிறாரு சிலுவையில சாவறதுக்கு, அவரை போய் ஒரு அற்புதம் செய்யணும் கேட்டுனுக்கிறேன், அவர் சாவட்டம் விட்டுரு அப்படின்ட்டு கூட இருக்கிறவன் சொல்றான். அவனுக்கு அறிகிற அறிவு. இப்போ உங்ககிட்ட நான் கேட்கிறேன், நீ யார்? இந்த தகப்பன் உனக்கு யார்? சொல்லமா? அவர் என் அப்பா. நான் மகன், நான் மகள். பாடுங்களா? அப்பா. அப்பா அப்பா மகன் நான், மகள் நான். அப்பா அப்பா மகன் நான், மகள் நான். உம் கண்ணின் மணிதானே அப்பா நான். கண்ணின் மணிதானே அப்பா. அப்பா 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 மகன் நான். உம் மகள் நான். அப்பா அப்பா மகன் நான். உம் மகள் நான். உம் கண்ணின் மணிதானே அப்பா நான். கண்ணின்
இன்னைக்கு வாசிக்க கேட்ட வசனத்தை நான் மீண்டும் வாசிக்கிறேன். எபேசியர் 2வது அத்தியாயத்தின் 17வது வசனம் 16வது வசனம். பகையை சிலுவையிலே கொன்று அதனாலே இரு தரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். நம்மையும் அவருடைய சொந்த ஜனத்தையும் ஒப்புரவாக்கினார். அல்லாமலும் அவர் வந்து தூரமாய் இருந்த உங்களுக்கும் சமீபமாய் இருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். அந்தபடியே நாம் இரு தரத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்த ஆவியோடே பரிசுத்தவான்களோடே ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து, தேவனுடைய வீட்டார்னா யார் தெரியுமா? அவருடைய பிள்ளையாயிருந்து, அவருடைய பிள்ளையாயிருந்து அவருடைய வீட்டிலே கட்டப்படுவோம். இதான் இந்த வசனம் சொல்லுது. எப்படி தெரியுமா கட்டப்படுவோம்? அந்த புது உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு கிருபையும் சத்தியத்தையும் சுமந்து பிள்ளையா வாழ்வது தான் இந்த அடையாளம். நீ இயேசு கிறிஸ்துவை தரித்திருக்கிறாய். யூ ஆர் ரிஃப்ளெக்டிங் கிரைஸ்ட். உங்களை பார்க்குறவங்க இயேசுவை பார்க்கணும்ப்பா. உங்க கூட பேசுறவங்க இயேசுவின் அன்பை உணரணும். உங்க கூட பழகுறவங்க இயேசுவை உணரணும். அது வேற, இது வேற. வீட்டில் வேற மாதிரி, சமுதாயத்தில் வேற மாதிரி, சர்ச்சில் வேற மாதிரி இல்லைங்க. wherever you are, you are reflecting the light of Jesus. எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிற மெய்யான ஒளி அவரே. அவரை அறிகிற அறிவு உனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா, நான் பிள்ளை, அவர் தகப்பன், என் பலவீனத்தில் அவர் பலன் பூரணமா விளங்க என்னை பலப்படுத்துவார். நான் அவருடைய பிள்ளையா பரிசுத்தமா சத்தியத்தின்படி நான் வாழ அந்த கிருபை எனக்கு ஒத்தாசை பண்ணும் என்பதை நம்பி விசுவாசித்து கழுவப்பட்டவனாக இருதயம் மறுரூபமாக்கப்படுகிறதுனால இந்த உடன்படிக்கையின் சொந்தத்துக்குள்ள நான் வந்துட்டேன். அந்த நம்பிக்கைக்கு அடையாளமாக நீ வாழணும். wherever you live, people should see Jesus in you. அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில் அதையே கண்டார்கள். எங்க சென்றாலும் இயேசுவை பார்த்தாங்க. எப்பா நைட்டெல்லாம் ஒருத்தன் போட்டு அடிக்கிறான், அடிக்கிறவன் வீட்டில் ரத்தத்தெல்லாம் கழுவிட்டு சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க. பவுலும் சீலாவும் சொல்ல முடியுமா? இன்னும் அடி அடிச்ச சின்னதாக காயப்படுத்திட்டா அவர்களை ஓரம் கட்டி கட்டம் கட்டி அவர்களை வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். இயேசுவை பற்றி பேசுறவங்க தான், அந்நிய பாஷை பேசுறோம் தான், துதிக்கிறோம் தான். ஆனால் தனக்குன்னு வரும்போது வேற. நோ, நெவர். யுவர் ரிஃப்ளெக்ஷன். இயேசுவை பிரதிபலிக்கிற பிரதிபலிப்பு நீ. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க இயேசுவை பிரதிபலிக்கிற பிரதிபலிப்பு. வெளிச்சம் நீங்க தான். இருளில் உள்ள ஜனங்களுக்கு வெளிச்சம் நீங்க தான். உன் சமுதாயத்தில், உன் வீட்டில், நீ வேலை செய்கிற ஸ்தலத்தில் இயேசு யாருன்னு காமிக்கிற ஊழியக்காரன் நீதான், நீதான். ஏன்னா உன்னதான் அக்னி ஜுவாலையாக இயேசு மாற்றுகிறார். இயேசுடைய ஏக்கம் என்ன தெரியுமா? நம்ம அவரை போல இருந்துட்டா போதும், வேற எதுவுமே டார்கெட் வைக்காதீங்க. அவரை போல மாறிட்டா போதும், அவர் உன்னை பலப்படுத்துவார். இந்த அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாத்தையும் குப்பையா எண்ணாரு பவுல். சில மனிதர்கள் இந்த அறிவை துஷ்டமா எண்ணார்கள். அவர்கள் தேவன் இழிவான செயல்களுக்கு ஒப்பு கொடுத்துட்டார். இந்த உடன்படிக்கைக்கு அவங்க தூரமாவே இருக்கிறான், இன்னும் வரல. நீங்கள்லாம் புதிய உடன்படிக்கைக்குள்ள வந்திருக்கிறீங்க. இயேசுவை போல பார்ப்போம், இயேசுவை போல பேசுவோம், இயேசுவை போல நடப்போம். நடித்ததெல்லாம் போதும், மாறுபட்ட வாழ்க்கை வேண்டாம். எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்கும். இயேசுவுக்காக ஒரு வாழ்க்கை பியூட்டிஃபுல்லாக வாழும். அப்படியே என்னோட கூட சேர்ந்து பாடலாமா? உம்மை போல மாறணுமே ஏசையா, உம்மை போல மாறணுமே ஏசையா, நான் உம்மை போல மாறணுமே.
மாறணுமே இயேசையா. நான் உம்மை போல மாறணுமே. உம்மை போல மாற்றிடுமே. உம்மை போல மாற்றிடுமே இயேசையா. என்னை உம்மை போல மாற்றிடுமே. என்னை உம்மை போல மாற்றிடுமே. என்னை உம்மை போல மாற்றிடுமே. இன்னும் ஒரு முறை எல்லாரும் பாடலாமா? என்னை உம்மை போல மாற்றிடுமே. உம்மை போல மாறணுமே இயேசையா. சத்தமா பாடலாமா? உம்மை போல மாறணுமே இயேசையா. நான் உம்மை போல மாறணுமே. எத்தனை பேருக்கு ஆசை? சத்தமா சொல்லுங்களேன். உம்மை போல மாறணுமே இயேசையா. நான் உம்மை போல மாறணுமே. உம்மை போல மாற்றிடுமே. சத்தத்தை உயர்த்தி உம்மை போல மாற்றிடுமே இயேசையா. என்னை உம்மை போல மாற்றிடுமே. என்னை உம்மை போல மாற்றிடுமே. என்னை உம்மை போல மாற்றிடுமே. புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் அந்த ரத்தத்தை, கடைசி சொட்டு ரத்தத்தையும் இந்த உடன்படிக்கையை நிறைவேற்றுவதற்காக சிந்தி தாமே அந்த ரத்தத்தை மகா பரிசுத்த ஸ்தலமாகிய நித்திய ராஜ்யத்திலே நித்திய உடன்படிக்கையை நாம் பெற்றுக்கொள்வதற்காக அவர் சிந்தினார். நீ நீதிமானாக்கப்பட உன் இருதயத்திலே அந்த கட்டளைகளை கர்த்தர் எழுதியிருக்கிறார். அந்த இருதயத்தில் கிருபையும் சத்தியம் நிறைந்தவராக வாசம் பண்ண அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அந்த இருதயத்தை புதிதாகிறதுனால மறுரூபமாக்கப்படுகிறோம். Inner man gets transformed inside so that you will be in the likeness of God and made, restored to the original version of image of God. Beautiful, அழகாக தேவ சாயலாக அவருடைய தன்மையை உள்ளே வைத்து கிருபையும் சத்தியம் நிறைந்தவராக வாசம் பண்ண அவர் ஆயத்தமா இருக்கிறார். நீ செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான். கிருபையினாலே விசுவாசிங்க இயேசுவை, அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்படுங்க. அப்பா, உம்முடைய புது உடன்படிக்கைக்குரிய ரத்தத்தை எங்கள் மேல தெளித்து எங்களை பரிசுத்தமாக்குங்கன்னு ஒரு முறை எல்லாரும் சொல்லலாமா? அப்பா, தெளிக்கப்படுகிறதான ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம் என் மேல தெளிக்கப்படட்டும். எல்லாரும் கேளுங்க, இயேசுவே நான் உங்க பிள்ளை, என் மேல உம்முடைய ரத்தம் தெளிக்கப்படட்டும், என்னை பரிசுத்தமாக்குங்க. உங்க பிள்ளையாக உங்க சாயல் தரித்திருக்க உதவி செய்யுங்க. இந்த உடன்படிக்கையை மாற்ற அவர் அநீதி உள்ளவர் அல்ல, அவர் உடன்படிக்கை கை கொள்ளுகிற தேவன். He is a God of covenant and he is faithful God. If you stay inside this covenant with truth and grace, he will support, he will strengthen, he will bless. அவர் உன்னை பலப்படுத்துவார், உனக்கு சகாயம் செய்வார், உன்னுடனே இருப்பார். நான் அவருடைய பிள்ளை என்கின்ற அறிவை நம்ம பெற்றுக்கொள்வோம். பிள்ளையா இயேசுவை போல வாழ்வோம். உடைய நாமத்தில் என் ஜனத்தை மனதார ஆசீர்வதிக்கிறேன். நித்திய உடன்படிக்கைக்கு என் ஜனங்களை ஆயத்தப்படுத்துவீராக. உடைய நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.